நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா புளிச்ச அக்கா, அதுக்கப்புறம் டைலர் அக்கா, அதுக்கப்புறம் சாதனா மேடம், அந்த மாதிரி நிறைய பேருக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் என்ன மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, எங்கள் அப்பாவை இந்த மாதிரி உட்காந்து பார்க்கணும்னு ஆசை. ஒரு ஓனரா ரொம்ப நாளாக ஆசை, கனவு. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைக்கணும், பிரியாணி கடை வைக்கணும் அப்படின்னு. என்னோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. ஜிகேஎம் காலனியில் நான் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட் கடை நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி ஃபாஸ்ட் ஃபுட். இப்போதைக்கு போர்ட்லேருந்து எதுவுமே நேம் மாற்றலை, கீர்த்திகா ஃபாஸ்ட் ஃபுட் நேமில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுவோம். எனக்கு எப்படி யூடியூப்பில் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நம்ம ஜிகேஎம் காலனியில் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைபர் எல்லாருமே யார் சென்னை, கொளத்தூர், நியர்பை, விரிவாக்கம் எங்கே இருக்கீங்க எல்லோரும் நம்ம கடைக்கு வாங்க, சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கொடுப்போம். பிரியாணி ஆஃபர் பார்த்தீங்கன்னா 120 ரூபா. இதில் என்ன ஆஃபர்னா காம்போவும் இருக்குது. காம்போ பார்த்தீங்கன்னா 150 ரூபா. அதில் ஸ்வீட்டும் பக்கோடாவும் ஆட் ஆகும். 120 ரூபாவில் பக்கோடா ஆட் ஆகாது. மற்ற எல்லா ரைஸும் நூடுல்ஸும் எல்லாமே ஒரே ரேட் தான், 110 ரூபா தான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரர், அது எங்கள் அப்பா கடை. அது பார்த்தீங்கன்னா டீ கப்பு, பார்க்க மாட்டேன் பிளேட்டு, அதெல்லாம் சேல் பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் அங்கேருந்து தான் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுறேன்னு. இனிமேல் இங்கேருந்தும் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் நண்பன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஒரு கனவு, ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓப்பன் பண்ணணும், பிரியாணி கடை வைக்கணும் அப்படின்னு. அந்த கனவு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. ரீசெண்டாக ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ். சாப்பிட்ட எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரியாணிலேருந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் போட ஆரம்பிச்சிட்டோம். அது என்னோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு என்ன ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்தவங்க யாருமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. 3 நாளாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட கஸ்டமரே அகேன் டெய்லி வாங்குறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஜிகேஎம் காலனி அப்படின்னு. ஜிகேஎம் காலனி பெட்ரோல் பங்க் இருக்கும் ரைட் சைடில். அது கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா கீர்த்தனா ஃபாஸ்ட் ஃபுட். ஆக்சுவலாக இன்னும் நேம் மாற்றலை. நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கும். ஆனால் இப்போ இல்லை, ஒரு 15 days ஆகும். இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, எனக்கு எப்படி நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடும்போது எனக்கு எப்போ நிறைய ஹெல்ப் பண்ணீங்களோ, சப்போர்ட் பண்ணீங்களோ, வியூஸ் லைக்ஸ்லாம் கொடுத்தீங்களோ, அதே மாதிரி ஒரு கடையும் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களாம் எனக்கு உதவி பண்ணணுன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா புளிச்ச அக்கா, அதுக்கப்புறம் டைலர் அக்கா, அதுக்கப்புறம் சாதனா மேடம், அந்த மாதிரி நிறைய பேருக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் என்ன கண்டென்ட் போடுறாங்க கூட உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு குறை சொல்லலை, தப்புன்னு சொல்லலை, அது ஒரு கண்டென்ட். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி என்னோடய கண்டென்ட்டுக்கும் நீங்கள் லைக் பண்ணுறீங்க, அதே மாதிரி என்னோடய கடைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணணும். நான் நம்பி உள்ளே வந்துட்டேன். அப்புறம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. வாங்க, சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக எந்த குறையும் இருக்காது. குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷர், புதுசாக வந்திருக்கேன், என்ன பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் தான் சொல்லுங்கள்.